அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட ஃபேமிலி சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே இந்த எக்ஸ்பெரி ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். ஈவன் நாம் எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிறதையும், பட் எக்ஸ்பெரி ட்ரேட் இருக்கனால நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்னிங்கே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 o'clock முன்னாடியே நமக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டலான 9:45 மொமெண்டம் கேண்டில் 9:45 அப்படிங்கிற 5 minutes கேண்டில் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி நமக்கு 5 minutes படி மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. இந்த 5 minutes மொமெண்டம் கேண்டில் தான் என்னுடைய லோ. இதுக்கப்புறமாக எந்த ஒரு 5 minutes கேண்டிலுமே லோ கட் ஆகவே இல்லை. நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வி ஷேப்பான ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேயே நமக்கு டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. இந்த இடங்கள் நமக்கு டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் T ஈக்குவல் டு N அப்படின்னு சொல்கிற டைம் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு பிளேஸில் வரும் பொழுது, அதுவும் ஒரு சின்னதான கேண்டில் வரும் பொழுது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி நல்ல ஒரு டவுன்ஃபால் அண்ட் அப்ட்ரெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாக வர டைமிங் கேண்டில் கூட இந்த T ஈக்குவல் டு N அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்வெல்ல வரும் பொழுது இதுக்கப்புறமாக ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாயிண்ட்டுமே இன்றைக்கி நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் நிஃப்டிலையும் சரி, ஃபின் நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி நல்ல ஒரு மொமெண்டம் இன்றைக்கி எக்ஸ்பெஷலி கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண டீட்டெயில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 minute சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் நம்மளுடைய தேர்ட் அப்சைட் நம்பர்ஸான 48,836 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் எக்ஸாக்டாக அப்படின்னா எக்ஸாக்டாக மொமெண்டம் கேண்டிலினுடைய லோ தான் இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லோ. அதுக்கப்புறமாக ஒரு 5 minutes கேண்டில் கூட அந்த மொமெண்டம் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் அதில் இருந்தே ஒரு புல் பேக் கொடுத்து நல்ல ஒரு ரேலி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபடியும் நமக்கு எக்ஸாக்டாக புல் பேக் கொடுத்த இடம் 48,413 அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் டைமிங் கேண்டில் பார்த்தாலும் இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு லெவல்ஸும் சரி டைமிங் கேண்டிலும் சரி ரொம்பவே சூப்பராக ஆக்குரேட்டாக நமக்கு இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. டைமிங் கேண்டிலுடைய லோ தான் இன்றைக்கி லோ. அதுக்கப்புறமாக மார்க்கெட்டில் ஒரு 5 minutes கேண்டில் கூட அந்த டைமிங் கேண்டிலுக்கு அப்புறமாக க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. தேர்டு டைமிங் கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக இந்த கேண்டில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். பட் ஈவன் தோ இந்த T ஈக்குவல் டு N அப்படிங்கிற செட்டப்பில் வரனாலையும் ரொம்ப நேரமாக இந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறமாக இதுக்கு மேலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் கொடுக்கவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் தேவை, என்ன டைமிங் கேண்டில் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் எந்த அளவுக்கு அந்த லெவல்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். அண்ட் அகைன் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ரொம்பவே கம்மியான ஸ்டாக்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதில் முத்தூட் ஃபினான்ஸ், TI இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ரேலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நம்ம இண்டெக்ஸில் இருந்ததுனால என்ன ஒரு ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணல. பட் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், எக்ஸ்பெஷலி டுடே நிஃப்டி எக்ஸ்பெரி மிஸ்ட்ரோ அப்டேட் ப்ரீவியஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்மளுடைய வீடியோவில் இந்த எக்ஸ்பெரி ட்ரேடை பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். இது மாதிரி 50% ஆஃப் மொமெண்டம் இருந்தாலும்
மந்த்லி எக்ஸ்பெரி ஆர் வீக்லி எக்ஸ்பெரி பர்டிகுலர் டேயில் வரும் பொழுது எக்ஸ்பெரியினுடைய மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இது நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கோம். ஈவன் நம்ம அதை மிஸ் பண்ணால் கூட நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே போஸ்ட் பண்ணினோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் தான், இது மாதிரி நம்ம சம்டைம் வந்து அந்த எக்ஸ்பெரி டேயை பற்றி மிஸ் பண்ணியிருந்தாலும் 50% ப்ளஸ் எக்ஸ்பெரி இருக்கும் பொழுது மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். மைட் பி கிவ் அ மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதனால் அப்படின்னா ஒன்லி ஃபார் எக்ஸ்பைரினால மட்டுமே அந்த மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன்படி பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எக்ஸாக்டாக நாம் போஸ்ட் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:29 வந்து பேங்க் நிஃப்டி நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் 22nd ஜானினுடைய டே கேண்டில் இருந்து பேங்க் நிஃப்டி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு எந்த மாதிரியான டைமிங் கேண்டில் வராங்க, எந்த விதமான ட்ரேட் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம், எந்த டைமில் வந்து அந்த ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணோம், எது மாதிரியான ப்ராஃபிட் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லைவ் மார்க்கெட்டிங் அப்டேட் வந்து இந்த சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு சைக்ளிக் டே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி வந்து இந்த லெவல் வந்து இந்த டே கேண்டிலான இந்த 14th February வந்து ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்களோ, அண்ட் இது மாதிரி 22nd ஜானுடைய கேண்டில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொன்ன மாதிரியே நமக்கு 5th மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் போகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது லாஸ்ட் வீக் மார்ச் மந்தினுடைய ப்ரெடிஷன்ஸ் வீடியோலேயே லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேயே மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கினுடைய வீக் க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது February லாஸ்ட் வீக்கினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட். அந்த வீக்லி க்ளோஸ் வந்து இந்த வீக் வந்து அபோவாக இருந்தது அப்படின்னா இதில் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பொசிஷனலாக. பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் படி இந்த 5th மார்ச்சினுடைய ஹை வந்து கட்டாயி ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இதில் இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆவாங்களா அப்படின்னா இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். இந்த 5th மார்ச்சினுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் எனி ரைஸ் வந்து நம்ம இனி லாங் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபார் பொசிஷனலாக. எப்போ வந்து அகைன் வந்து நம்ம ஷார்ட்டுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே உடைக்கும் பொழுதும் நம்ம ஷார்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெவலான இந்த 24th கேண்டிலுடைய ஹை எக்ஸ்பெஷலி வந்து February லாஸ்ட் வீக் ஹை அப்படிங்கிற வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஹை பார்த்திங்க அப்படின்னா 22,668 அரௌண்ட் வந்து 22,700 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லெவல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள் வரைக்குமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னுமே வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,774க்கு மேலே வீக்லி க்ளோஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீக்லி க்ளோஸ் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் பண்ணால் மட்டுமே பொசிஷனலாகவும் லாங் ட்ரெண்ட்லேயும் நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணலாமே தவிர்த்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த 5th மார்ச்சினுடைய ஹை கட்டாயிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த லெவல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. அகைன் நம்ம சொல்கிற விஷயம் இந்த நம்பர்ஸில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னாலும் இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் இந்த லெவல்ஸ்லேருந்து ஒரு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னாலும் நம்ம லாங் இமீடியட்டாக போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனான இந்த 5th மார்ச்சினுடைய ஹை கட் ஆனாலும் நமக்கு அந்த வீக்லி க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பொசிஷனலாகவும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீக்கினுடைய க்ளோஸை பொறுத்தே. அதாவது 22,700க்கு மேலே க்ளோஸ் இருந்தால் மட்டுமே இனி ஃபர்தராக வந்து ஸ்ட்ராங்காக நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணலாம். பட் இப்போ நமக்கு ஒரு சின்னதான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இந்த 5th கேண்டில் டைம் சைக்கிளினுடைய ஹையில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்னே பார்த்துக்கலாம். இது ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. நாளையுடைய ப்ரெடிஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னாலும் அகெயின் வந்து நாளைக்குமே நாம் எதிர்பார்க்குறது 50% மூமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோம் ஸ்டில். அண்ட் இது மாதிரி 50% மொமெண்டம் டேயில் என்ன ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணினோம். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஒரே ரூல்ஸ் 50% மொமெண்டம் டேயில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள்.
எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையும் நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 7th மார்ச் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம நிஃப்டியில் வந்து 5th மார்ச் அப்படி சொல்லியிருந்தோம், அது மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 7th மார்ச் அப்படிங்கிறது சைக்ளிக் டேட். எப்படி இந்த 5th மார்ச்சில் வந்து சைக்ளிக் டேட் வந்தனாலையும் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 50% மொமெண்டமும் சைக்ளிக் டேட்டும் சேர்ந்து வந்தாலும் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இது மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டியும் 7th மார்ச்சினுடைய சைக்ளிக் டேட்டும் வரனால மேபி நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாமே தவிர்த்து நம்மளுடைய இண்டெக்ஸ் படி நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான். எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டிலையும் நாளையுடைய ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ட்ரெண்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே வந்து எத்தனை டே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இன்பிட்வீன் வந்து இந்த 22nd ஜானினுடைய ஹை அண்ட் லோக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 டேஸாகவே இந்த லெவல்ஸ்குள்ளாகவே மார்க்கெட் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 137 பாயிண்ட்ஸும் நிஃப்டி வந்து மோர் தென் 200 பாயிண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டி இன்னும் ரேலி கொடுக்கறதுக்கான ஸ்டார்ட்டே பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்பெஷலி நாளைக்கு வந்து 7th மார்ச் வந்து ஒரு சைக்ளிக் டேட் இருக்கிறனாலையும் மேபி இந்த ஹையை உடைக்கும் பொழுது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இதிலேருந்து லோ கட் ஆகிறாங்க அப்படின்னாலும் இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இனிமேல் வெயிட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாங்லையா இல்லை ஷார்ட்லையா அந்த மாதிரியான எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வர ட்ரேடை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணாலே ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அகெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மொமெண்டம் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு 5 minutes ஆர் 15 minutesல் எந்த இண்டெக்ஸ் வராங்களோ அந்த இண்டெக்ஸ்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியும். அதை நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணுறோம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில், அதையுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன டைமிங் கேண்டில் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 7th மார்ச் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டியினுடைய 7th மார்ச் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 7th மார்ச். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes ஐயனில் நீங்கள் மார்க் பண்ணி டெர் எடுக்கும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். டூல் பேஸ்டாக டெர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutesல வர புல் பேக் என்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். என்ன செக்டார்ஸில் வந்து எஸ்பெஷலி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா கன்சம்ஷன் செக்டார், ஐடி செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸ் இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஐடி செக்டார் வந்து நமக்கு ஒரு ரேடாரில் வராங்க அப்படின்னா மஸ்ட்டு வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எதனால் அப்படின்னா ஐடி செக்டார்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஐடி செக்டார்ஸ் போடும்பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஐடி செக்டார்ஸையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 5 minutes டைமிங் கேண்டில் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 9:15. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமான டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் வந்து ஒரு டைம் சைக்கிள் கேண்டிலாக இருக்கட்டும் மொமெண்டம் கேண்டிலாக இருக்கட்டும் வராங்க அப்படின்னாலும் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சான்சஸ் இருக்கே தவிர்த்து 100% அப்படிங்கும் பொழுது இனிமேல் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஒரு 250 to 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 250 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ண முடியும். பட் 50% மொமெண்டமும் இதுவும் நமக்கு டைம் சைக்கிள் நம்மளுடைய அந்த மொமெண்டம் கேண்டில் இதெல்லாம் வரும் பொழுது பாசிபிள் நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், நம்ம நேற்று போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எவ்ரி வீடியோவில் வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டைம் சைக்கிள் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு, எது மாதிரியான டைம் சைக்கிளை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான்.
நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.